السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் எவ்வாறு துஆ கேட்க வேண்டும், எவ்வாறு துஆ கேட்டால் அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எத்தனையோ விதமாக அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்டிருப்போம். ஆனால் சில துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், இன்னும் சில துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கும். ஆனால் இவ்வாறு துஆக்களை கேளுங்கள். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் என் தேவைகளை கேட்கும் போது நான் எதை கேட்க வேண்டும் என கேட்டார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா அல்லாஹ், என்னை நீ மன்னிப்பாயாக, என் மீது அருள் புரிவாயாக, எனக்கு உடல் ஆரோக்கியத்தை நீ தருவாயாக, என் வாழ்வாதாரத்தை நீ விசாலமாக்கி வைப்பாயாக. இவ்வாறு நீ துஆ கேளு என்று அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இது உன்னுடைய இம்மை வாழ்விற்கும் மறுமை வாழ்விற்கும் தேவையான அனைத்தையும் உள்ளடக்கியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 2697வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஜ்புர்னி வஆஃபினி வர்சுக்னி வர்ஃபஅனி என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதுவோம். மிகச்சிறந்த துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அனைத்து விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய மிகச்சிறந்த துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மனிதருக்கு நான் எவ்வாறு அல்லாஹ்விடம் என்னுடைய தேவைகளை கேட்க வேண்டும் என்று கேட்ட அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆ இந்த துஆ. நாம் இதனை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவார்.